Hey guys, welcome back. Welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் கன்வால்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். கன்வால்யூஷனல் ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபில்டர் பற்றி பார்த்தோம். பேடிங், ஸ்ட்ரைட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ஃபில்டர், பேடிங் அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஒருவேளை ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலினா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் அ CNN இஸ் ஃப்ரம் அ ANN. CNNனுக்கும் ANNனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் வெயிட் ஷேரிங் மெக்கானிசம்னா என்ன CNNல, அப்புறம் எப்படி ஒரு CNN ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NPTEL லெக்சரோட மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ அந்த NPTEL லெக்சர் யாரோடதுன்னா மிதேஷ் கப்ராங்கிற ஒரு ப்ரொஃபஸரோட NPTELோட மெட்டீரியல்ஸ். அது பர்சனலி நான் வந்து அவரோட கோர்ஸ் பார்த்து தான் நான் டீப் லேர்னிங் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் டைம் இருக்குது, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அவரோட கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட வந்து நான் பர்மிஷன் வாங்கி தான் வந்து அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், அந்த மெயில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், ரைட்? ஆல்ரைட், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஸோ கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னா என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கும் நான் நம்புறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ சின்ன ஒரு ரீகேப் நான் சொல்கிறேன். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு இமேஜை கிளாஸிஃபை பண்ணணும். 2-3 இமேஜ் இருக்குது, மல்டி கிளாஸ் இமேஜ் இருக்குது, இல்லை 2 இமேஜஸ் இருக்குன்னா அந்த இமேஜை வந்து கிளாஸிஃபை பண்ணணும். அப்படின்னா வந்து நம்ம கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஆல்ரைட், ஸோ வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் திஸ் ஆப்ரேஷன் கன்வல்யூஷன் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். அந்த ஆப்ரேஷனுக்கும் நியூரல் நெட்வொர்க்கும் இருக்கிற கனெக்ஷன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டாஸ்க் ஆஃப் இமேஜ் கிளாஸிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் நம்ம கிட்ட இருக்குது, ஃபோட்டோவில் வந்து தாஜ்மஹால் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அப்ளை சம் ஃபில்டர் இஸ் நத்திங் பட் ஒரு மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது இது வந்து எட்ஜ் டிடெக்டர் இது, ரைட்? இந்த எட்ஜ் டிடெக்டர் அப்ளை பண்ணும்போது எட்ஜ் டிடெக்டர் இஸ் நத்திங் பட் அ நம்பர், மேட்ரிக்ஸ் விச் ஹாஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரை அப்ளை பண்ணி நம்ம கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குது. பேசிக்கலி அந்த ஃபில்டர் வந்து டிடெக்ட்ஸ் த எட்ஜஸ் பேசிக்காக, ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், அதான் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் வந்து வெதர் இட்ஸ் அ காரா, பஸ்ஸா, மான்யூமெண்ட்டா, ஃப்ளவரா அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ எட்ஜ் டிடெக்டர் மூலியமாக நம்மளால இது ஒரு மான்யூமெண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. மான்யூமெண்ட் இஸ் நத்திங் பட் எனி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் தான் மான்யூமெண்ட்டு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில், ரைட்? ஸோ இப்போ வந்து வேற ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்ப்போம், ரைட்? ஸ்விஃப்ட் ஹாக். இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அகைன் வந்து நம்ம மான்யூமெண்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அண்ட் இந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபில்டர்ஸ் எல்லாமே, இந்த எட்ஜ் டிடெக்டராக இருக்கட்டும், ஸ்விஃப்ட் ஹாகாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஃபில்டர். நான் ஸ்டாட்டிக் ஃபில்டர்னா என்னன்னா, ஸ்டாட்டிக் ஃபில்டர்னால் நம்மக்கிட்ட ஏற்கனவே நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி எட்ஜ் டிடெக்டர் ஃபில்டர் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸில் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து மாறவே மாறாது. இது வந்து ஸ்டாட்டிக்கான நம்பர்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து எந்த இமேஜ் மேலே வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த இமேஜில் இருக்கிற எட்ஜஸ் தெரியும், அப்புறம் ஷிஃப்ட் ஆக் இதெல்லாமே தெரியும், ரைட்? இது வந்து ஸ்டாட்டிக் டிடெக்டர். ஏன்னா நம்ம வந்து அந்த நம்பர்ஸை நம்ம மாற்றலை, அந்த ஃபில்டர் ஆர் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம மாற்றலை. அதனால இட் இஸ் கால்ட் a static feature extraction. So நம்ம just think about this. நம்ம இப்போ CNN பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் what if we can actually learn the numbers inside a filter? யோசிச்சு பாருங்க. Just think for a minute and let me know your thought process in the comments, right? ஸோ இப்போ வந்து instead of using the handcrafted kernel filter ரெண்டுமே சேம் தான். the word is used interchangeably. கர்னல்னாலும் ஒன்று தான், ஃபில்டர்னாலும் ஒன்று தான். instead of using the handcrafted kernels such as edge detector, can we learn meaningful kernel filters in addition to learning the weight of the classifier? ஸோ நான் முன்னாடி கேட்ட கொஷன் தான், நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணாமல், ஸ்டாட்டிக்காக எட்ஜ் டிடெக்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த ஃபில்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் லேர்ன் பண்ண முடியுமா? லேர்ன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாமா ஒரு மாடலாக? ஸோ அதுதான் வந்து கொஷன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம இந்த டீப் லேர்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயுமே ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், பேக் ப்ரொபகேஷன் பண்ணுவோம். ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், பேக் ப்ரொபகேஷன் பண்ணி நம்ம வந்து வெயிட்ஸ் அண்ட் பயாசஸை நம்ம லேர்ன் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ நம்ம வெயிட்ஸ் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து நம்ம இந்த கர்னலில் இருக்கிற நம்பர்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணலாமா? கர்னல்
கர்னல் ஆர் ஃபில்டர்ஸ் ரெண்டுமே நம்ம கர்னல் ஆர் ஃபில்டர்ஸ் இதை வந்து நம்மளால லேர்ன் பண்ணலாமா, பண்ண முடியுமா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தெரியணும், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆன்சர் என்னன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் அகெயின் யூ வில் கன்சிடர் அ ஃபில்டர் ஆர் அ கர்னல் ஆஸ் அ பேராமீட்டர். எப்படி வந்து வெயிட்ஸ் ஒரு பேராமீட்டரோ, பயாஸ் வந்து ஒரு பேராமீட்டரோ விச் இஸ் ஆக்சுவலி லேர்ன்ட் வென் யூஆர் ட்ரைனிங் அ நியூரல் நெட்வொர்க், அதே மாதிரி ஒரு ஃபில்டர், ஒரு கர்னல், அகெயின் தீஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் விச் கேன் பி லேர்ன்ட் த்ரூ ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் அண்ட் பேக் ப்ராபகேஷன் விச் இஸ் நத்திங் பட் ட்ரைனிங் ஆஃப் அ நியூரல் நெட்வொர்க். ஸோ அதனால் இந்த கர்னல்ஸை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ண நம்மளுக்கு வந்து புது அதாவது வேறு கர்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஹவ் மல்டிபிள் கர்னல்ஸ் ஆர் ஃபில்டர்ஸ் இன் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். ஒன் ஃபில்டர் ஆர் ஒன் கர்னல் வில் கிவ் யூ ஒன் ஃபீச்சர் மேப். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீச்சர் மேப்ஸை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக, ரைட்? ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இமேஜ் இருக்குது தெரியுமா, ஒரு பிளர்டாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலி இந்த ஃபில்டர் வந்து லேர்ன் பண்ணியிருக்கிற ஃபில்டர் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் மேப் கிடைக்குது. இட்ஸ் நாட் அ இமேஜ் பட் இட்ஸ் அ ஃபீச்சர் மேப். இமேஜ் இஸ் த இன்புட். பட் ஆனால் நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு அனதர் ஒரு அவுட்புட் கிடைக்கிறது தெரியுமா, அதுக்கு பேர் ஃபீச்சர் மேப், ரைட்? So instead of using handcrafted kernel such as XDetector, can we learn multiple meaningful kernel filters in addition to learning the weight of the classifier? கண்டிப்பாக முடியும். நம்மளால மல்டிபிள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மல்டிபிள் ஃபில்டர்ஸையும் நம்மளால வந்து மாடல் ட்ரெயின் பண்ணும்போது நம்மளால அதை லேர்ன் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். Simply by treating this kernel as a parameter, learning them in addition to the weights of the classifier using back propagation. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எப்படி வந்து நம்ம வெயிட்ஸ் லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி கர்னல்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணலாம். Such a network is called a convolutional neural network. It's as simple as it. புரியுது நம்புறேன். எப்படி வந்து ப்ரீவியஸ் வீடியோவும் இந்த வீடியோவும் ரிலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசிக்ஸ்லாம் பார்த்தோம், ஃபில்டர்னா என்ன, பேட்டிங்னா என்ன, ஸ்ட்ரைட்ஸ் தான், இதெல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஓகே, I get it. That the idea is to learn kernel filter by just treating them as a parameter of the model. But how is this different from regular feed forward neural network? இதுதான் நம்மளுக்கு இப்போ தெரியணும். நம்மளுக்கு இப்போ தெரியுது, ஓகே, நம்மளால வந்து ஃபில்டர்ஸ், கர்னல்ஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ண முடியும். ஆனால் எப்படி வந்து ஒரு சிஎன்என்னும் ஒரு நார்மல் நியூரல் நெட்வொர்க்கும் எப்படி வந்து அது வேறையாக இருக்குது? ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் டிஃப்ரெண்ட்? ஏன் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கணும்னா, பிகாஸ் நான் இப்போ என்ன சொன்னேன், நம்மளால வந்து ஃபில்டர்ஸை லேர்ன் பண்ண முடியும்னு சொன்னேன். எப்படி லேர்ன் பண்ணுறது? த்ரூ ட்ரைனிங் அ மாடல், ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ். எப்படி வந்து நம்ம நார்மல் நியூரல் நெட்வொர்க்ஸில் வெயிட்ஸ் லேர்ன் பண்ணமோ, ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ் வச்சு, அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் பாஸ் வச்சு கர்னலை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இட்ஸ் வெரி சிமிலர், ரைட்? கர்னலை லேர்ன் பண்ண முடியும், அங்கே வெயிட்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி சிமிலர். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது, ரைட்? லெட்ஸ் சி. இப்போது இது வந்து ஒரு நார்மல் நியூரல் நெட்வொர்க் எக்ஸாம்பிள், ரைட்? லெட்ஸ் சே நம்ம கிட்ட வந்து ஒரு 16 this is what a regular feed forward neural network looks like. There are as many dense connections here, right? For example, all 16 input neurons are contributing to the computation of H11. So இந்த ஒரு இது இருக்கு தெரியுமா, this particular இது இந்த ஒரு நியூரான். ஸோ இது வந்து H11 நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த H11 கண்டுபிடிக்கிறதுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த இன்புட்டில் இருக்க 16 வேரியபிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக 16 இன்புட்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஆல் ரைட், லெட்ஸ் மூவிங் அஹெட். இப்போது கான்ட்ராஸ்ட் டு திஸ், வாட் ஹேப்பன்ஸ் இன் கேஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ஸோ இப்போது சிமிலர் எக்ஸாம்பிள், இது வந்து நியூரல் நெட்வொர்க், இது வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஒரு H11ங்கிற ஒரு பர்டிகுலர் நியூரானை லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம 16 இன்புட்ஸையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த CNN கேஸில் பாருங்கள், CNN கேஸில் நம்மக்கிட்ட வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி அன் இமேஜ், ஓகே? ஸோ இது வந்து திஸ் இஸ் அன் இமேஜ், இது வந்து ஒரு இமேஜ். அப்புறம் இது வந்து இந்த சின்னதாக இருக்கிறது திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபில்டர். ஸோ இமேஜ் மேலே நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இந்த பர்டிகுலர் H11 லேர்ன் பண்ணுறதுக்கு we are just using four variables or four things actually. அதாவது இந்த 4 out of 16 we are only using 4 inputs இங்கே, கரெக்டா? ரைட். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், ஏன் 4? பிகாஸ் லெட்ஸ் அஷ்யூம் திஸ் இஸ் 1 2 3 4. நீங்கள் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க 1 2, இது வந்து 3, திஸ் இஸ் 4 5 6. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா லைக் 1 2 5 6.
ஸோ 1256 இந்த பர்டிகுலர் இதை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். we are not using everything, ரைட்? இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், basically we are actually using only 4 of the things, not the entire thing. These connections are much sparser. We are taking advantage of the structure of the image basically. So ஒரு image பார்த்தீங்கன்னா, for example let's consider an image. Image can be anything. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, we have this let's say நம்மக்கிட்ட வந்து ஒரு this is an image, okay? Wait. All right, let me just increase this. All right, so இப்போ okay, so இது வந்து ஒரு let's assume this is an image. இந்த black color வந்து ஒரு image. so இப்போ this black color வந்து ஒரு image, right? so இது வந்து ஒரு image. so இந்த ஒரு image வந்து பார்த்தீங்கன்னா let's assume you are standing somewhere here. ஸோ இந்த கலர் மாத்திரம் பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் கலர் இருக்குது தெரியுமா? ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் சம்வேர் ஹியர். இங்கே நீங்கள் இருக்கீங்க, இந்த ஒயிட் கலர் டாட். ஸோ இந்த லெட்ஸ் அஸ்யூம் திஸ் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இமேஜ், இந்த பிளாக் கலர் இந்த இமேஜில் வந்து தேர் ஆர் மெனி பிக்சல்ஸ் பேசிக்காக. ஸோ ஒரு பிக்சல் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 4 பிக்சலுமே வந்து, ரைட், இட்ஸ் நத்திங் பட் ஒரு நெய்பர் வந்து எவ்வளோ நெய்பர்ஸ் இருக்கும், லைக் மேலே டாப் பிக்சல், பாட்டம் பிக்சல், லெஃப்ட் பிக்சல், ரைட் பிக்சல், அந்த மாதிரி தானே. ஸோ இந்த 4 பிக்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்சலோட வேல்யூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். பிகாஸ் இந்த என்டையர் இமேஜ் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் ஆக்சுவலி பிளாக் கலர் இமேஜ், ரைட்? ஸோ பிளாக் கலர்னா அது சுற்றி இருக்கிற நெய்பரிங் பிக்சல்ஸுமே வந்து சிமிலர் வேல்யூஸ் இருக்கும். ஸோ எனி இமேஜ், நாட் நெசசரிலி இந்த பிளாக் கலர் இமேஜ்னு இல்லை, எனி இமேஜ் யூ சி, ஒவ்வொரு பிக்சலுமே அதுக்கு ஒவ்வொரு பிக்சலோட நெய்பரிங் பிக்சல்ஸோட வேல்யூஸ்மே வந்து சிமிலராக இருக்கும். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ் பேசிக்காக. அதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கலர்ஸ் மாறாது பேசிக்காக, ரைட்? அதனால் த நெய்பரிங் பிக்சல் வேல்யூஸ் வில் பி சிமிலர் டு த கரண்ட் பிக்சல் வேல்யூ. ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே பேசிக்காக. வி ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இமேஜ். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த நெய்பரிங் பிக்சல்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் பேசிக்காக, ரைட்? ஸோ தட் இஸ் த கீ ஐடியா இங்கே, அதான் இந்த இன்ட்யூஷன். ஸோ இந்த ஒரு ஐடியாவை வச்சு தான் வந்து we are actually using very less number of values or inputs to calculate a value basically, right? நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் we used all the 16 inputs, பட் ஆனால் இங்கே வந்து we are just using 4 because one reason is because நம்மளோட kernel size வந்து 2x2 which is actually 4. ஸோ 4 values யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு பர்டிகுலர் நியூரானோட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். This is basically sparse connection and this actually works. Aren't we losing information by losing interaction between some inputs? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இமேஜ் வந்து ஒரு இமேஜில் வந்து in any image pixel values doesn't change drastically, it changes very slowly. The values of the neighboring pixels are very same, right? So this characteristics, இதுக்கு பேர் தான் வந்து வெயிட் ஷேரிங் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have 2 kernels. 2 கர்னல்ஸ்னால் செப்பரேட் கர்னல்ஸ். ஒரு கர்னல் வந்து ஆரஞ்சு கலர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து பிங்க் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கர்னல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆக்சுவலி ஸ்பார்ஸ் வெரி, ரைட்? இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது 4 இன்புட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் சிமிலர்லி இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அகைன் 4 வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 16. ஆல் ரைட். Shouldn't we be applying the same kernel at all the portions of the image? கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதாவது the question is whether we should use same kernel across the image. கண்டிப்பாக நம்ம சேம் kernel தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு மீனிங் என்னென்னா, let's say நம்ம வந்து ஒரு 2x2 kernel யூஸ் பண்ணுறோம், 2x2 kernel யூஸ் பண்ணுறோம். இந்த 2x2 kernel வந்து நம்ம ஒரு இமேஜ் இருக்குதுன்னா இந்த இமேஜில் இருக்க எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து இந்த 2x2 கர்னல் ஆர் ஃபில்டரை வந்து நம்ம ஸ்லைட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஒரே ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். we are not changing the filters பேசிக்காக. அதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த ஒரு இமேஜில் ஒரு கர்னல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் கர்னல் தான் வந்து அந்த இமேஜில் எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் வேறு ஃபில்டர்ஸும் நம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை, ரைட்?
ஸோ அதுதான் வந்து இது இங்கே சொல்லியிருக்காங்க பேசிக்காக. ஸோ தட் இஸ் ஒன் கீ லேர்னிங். இன் அதர் வேர்ட்ஸ், shouldn't the orange and pink kernels be the same? Kandipa, yes indeed. This would make the job of learning easier. Instead of trying to learn the same weights at different locations again and again. But does that mean we can have only one kernel? No, kandipa appadi kediyadhu. We can have multiple kernels. But ana enna meaning na, we can have multiple kernels in an image. But ana அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜில் எல்லா லொக்கேஷன்லேயுமே வந்து சேம் கர்னல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஐ ஹோப் ஐ எம் நாட் கன்ஃபியூசிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் வந்து லெட் மீ ட்ரா இட் ஹியர், சாரி, ஆல் ரைட். ஸோ இங்கே பாருங்கள், லெட்ஸ் சே திஸ் இஸ் அன் இமேஜ். இது ஒரு இமேஜ். இந்த இமேஜில் வந்து லெட்ஸ் சே வி ஹேவ் டூ கர்னல்ஸ். ஒரு கர்னல் வந்து it's in red color and another kernel is in blue color. ஸோ ரெண்டு கர்னல் இருக்குது. இப்போ ப்ளூ கலர் கர்னல் நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ப்ளூ கலர் கர்னல் வந்து நான் த்ரூ அவுட் திஸ் இமேஜ் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு டைம். லைக் த்ரூ அவுட் திஸ் இமேஜ் எல்லா பொசிஷனுக்குமே வந்து நம்ம எல்லா லொக்கேஷன்லையுமே இந்த ப்ளூ கலர் கர்னல் நான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் நாட் தட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து நான் ப்ளூ கலர் கர்னல் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பொசிஷனில் வந்து ரெட் கலர் கர்னல் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி கிடையாது. அண்ட் சிமிலர்லி செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யூ ஃபினிஷ்ட் யூஸிங் த ப்ளூ கலர் கர்னல், யூ வில் பி யூஸிங் ரெட் கலர் கர்னல். ரெட் கலர் கர்னல் அகைன் எல்லா பொசிஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து இதுக்கான மீனிங், ரைட்? ஆல் ரைட். So far we have focused only on the convolution operation. Let us see what a convolution neuron looks like. So இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இன்புட் 32x32 இருக்குது, which is an image. கன்வல்யூஷன் லேயர் இருக்குது. ஸோ கன்வல்யூஷன் லேயரில் வந்து என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் மூலயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபீச்சர் மேப்ஸ் கிடைக்கும். அப்புறம் பூலிங் லேயர் இருக்குது. பூலிங் லேயர் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ பூலிங் லேயருக்கு அடுத்து மறுபடியும் ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அது கன்வல்யூஷன் லேயரில் என்ன இருக்கும், ஃபில்டர்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் மூலிமா உங்களுக்கு வந்து ஃபீச்சர் மேப்ஸ் கிடைக்கும். அப்புறம் அகைன் பூலிங் லேயர் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் இருக்குது, ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க். திஸ் இஸ் த ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க். இந்த ஃபுல்லி கனெக்டட் நெட்வொர்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பிகாஸ் நம்ம இந்த ஃபைனலாக வந்து இந்த ஃபைனல் சிஎன்என் லேயரில் வந்து, அதாவது ஃபைனல் சிஎன்என் ஆப்ரேஷன் ஆனப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும் தெரியுமா. அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும், விச் இஸ் அ 2D அரே. ஸோ இந்த 2D அரேவை வந்து 1D அரேவாக மாற்றி இந்த 1D அரேவை வந்து நம்ம வந்து இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கு நம்ம பாஸ் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் அ நார்மல் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் நம்ம பாஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக வந்து நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 10 இருக்குது, பிகாஸ் தே ஆர் கிளாஸிஃபையிங் 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ். மல்டிகிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் காமிச்சிருக்காங்க, அதனால 10 இருக்குது. ஸோ 10 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து அந்த 10 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் மீனிங் 10 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அவுட்புட்டோட வேல்யூ வந்து பெருசாக இருக்கோ அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு தான் வந்து உங்களோட இன்புட் இமேஜ் பிலாங் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங், ரைட்? ஐ ஹோப் திஸ் மேக்ஸ் சென்ஸ். ஸோ வாட் டஸ் அ போலிங் லேயர் டூ? நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ் லேயர் நம்ம பார்த்துருக்கோம். போலிங் லேயர் நம்ம என்ன பண்ணுவோம், போலிங் லேயர் இஸ் நத்திங் பட் மேக்ஸ் போல் வந்து பேசிக்காக இட்ஸ் அகெயின் இங்கே பாருங்கள் 2x2 மேக்ஸ் போலிங் இது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க 1454 இந்த சின்ன ஒரு சப் மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணும்போது எது மேக்ஸிமம் வேல்யூ அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், 8 எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து 2134 மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ 4, அதனால 4 எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 7 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் திஸ் சப் மேட்ரிக்ஸ், அதனால 7 எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அகைன் இங்கே வந்து 5 இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ, அதனால 5 எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. சிமிலர்லி அகைன், ரைட்? இன்ஸ்ட் ஆஃப் மேக்ஸ் pooling we can also do average pooling. Average pooling நம்ம பண்ணலாம். Average pooling is nothing but இப்போ 2x2 pooling லேயர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, pooling இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 2x2 which is nothing but 4. அந்த 4 எலிமெண்ட்ஸ் எல்லாருமே ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணால் ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் தெரியுமா, அதை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆல் ரைட். ஸோ ஐ திங்க் we are in the end of the video. So how to train a convolution neural network, இது நம்ம பார்ப்போம். இது வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் this is a recap. ஸோ நம்மக்கிட்ட ஒரு இன்புட் இமேஜ் இருக்குது, கர்னல் இருக்குது. ஸோ இந்த கர்னல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்லி சர்டைன் வெயிட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணோம். திஸ் இஸ் கால்ட் வெயிட் ஷேரிங் பேசிக்காக. இங்கே பாருங்கள் பிசிஇஎஃப் மட்டும்தான் நம்ம இங்கே பிசிஇஎஃப் இது மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிசிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் எல். நெக்ஸ்ட் வந்து சிடிஎஃப்ஜே யூஸ் பண்ணி நம்ம வந்து எம் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இஎஃப்ஹெச்ஐ வச்சு ஒய் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எஃப்ஜிஐஜே வச்சு நம்ம ஓ கண்டுபிடிக்கிறோம். we are not using all the inputs. பேசிக்கலி நம்ம சில இன்புட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு நியூரானோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
இட்ஸ் நாட் சிமிலர் டு ஏஎன்என் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், நார்மல் நியூரல் நெட்வொர்க். ஸோ அந்த நார்மல் நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எல்லா இன்புட் வேல்யூஸும் நம்ம யூஸ் பண்ணோம் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்குது. பட் ஆனால் இங்கே வந்து வெயிட் ஷேர் ஆகுது. we are not using all the inputs, rather we are using only some of the few of the inputs, right? Alright, so I hope this makes sense. So I would like to keep this video very short. So இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னா I hope you learned a lot. So if you like this video, மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் C++ல ஏற்கனவே இருக்குது. பைத்தான்லேயும் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ் இருக்குது. பைத்தானில் வந்து ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. இஃப் யூ ஆர் பிகினர் வாண்ட் டு லேர்ன் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் யூ கேன் கோ செக் இட் அவுட். அப்புறம் மிஷின் லேர்னிங் சீரிஸும் தமிழில் இருக்குது. அப்புறம் இப்போ டீப் லேர்னிங் சீரிஸுமே வந்து தமிழில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.